யாருக்கானது சொல்லிக்கணுமா, பேரண்ட்ஸ் அவங்களுக்கானது. தன்னோட பிள்ளைகள் அந்த சைல்டோட மென்டாலிட்டியை ரீட் பண்றதுக்கு இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு கதை மூலயமா அதை வந்து விளக்குனா சிறப்பா இருக்கும். என்ன சொல்லி கேட்டோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மெஷின் வந்து இருக்கு. ஒரு மெஷினை வந்து ஃபால்ட் ஆயிடுது. ஃபால்ட் ஆனு அங்க இருக்க அந்த ஒரு மெக்கானிக், ஒரு ஹெட் மாதிரி இருக்க மெக்கானிக்கை கூப்பிட்டு இதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப, அவர் வந்து நல்லா ஏ டு ஜெட் இந்த மிஷின்ஸை பத்தி நல்லா படிச்சவரு. அவர் வந்து அதை பாக்குற சரி செய்ய பாக்குறாரு, அவரால் சரி செய்ய முடியல. அப்புறம் பார்த்தோம்னா, நம்ம ஒரு கண்ட்ரில இருக்கோம்னா, இந்தியாவில் இருக்கோம்னா, இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் ஒரு மெக்கானிக் இருக்காருன்னா என்ஜினியரிங்கவே அவரது உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு மெக்கானிக், அவரை கூப்பிட்டு சரி செய்ய சொல்லிடுறாங்க. அப்பயும் சரி செய்ய முடியல. கடைசியில பார்த்தோம்னா, ஒரு அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மெஷின்ங்கிறதுனால ஒரு இம்போர்ட் பண்றாங்க. ஒரு மெக்கானிக்கை வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க, ஜெர்மன்ல இருந்து வச்சுக்கேன். அங்கிருந்து வந்தோடனே அவர் வந்து லைட்டா ஒரு நட்டு மட்டும்தான் இருக்கு, ஒரு நட்டை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணோடனே சம்திங் டூயிங் தட், ஒரு சின்ன விஷயம் பண்ணோடனே அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லாரும் வியந்து போறாங்க, எப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியல, எல்லாத்தையும் நாங்க படிச்சவங்க, எல்லாமே மெஷின்ஸை பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நாங்க வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கோம், எங்களாலேயே இதை வந்து சரி செய்ய முடியாது, நீங்க எப்படி வந்தோடனே அந்த நட்டத்தை இது பண்ணீங்க சரி செஞ்சுட்டீங்க அப்படிங்கிற பத்தியும் சொன்னாங்க. நீங்க வந்து அந்த மிஷின்ஸை பத்தி படிச்சவங்க, அதை படிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது, நான் வந்து அந்த மிஷினை உருவாக்கினேன், அதனால எங்கெங்க அதோட சின்ன சின்ன ஒரு டச் கூட எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னேனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இவரதே இதை வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நாங்க டீச்சர்ஸ் இருக்கோம்னா, உங்க பேரண்ட் உங்க பிள்ளைய வந்து மென்டலா ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு அவங்களோட எபிலிட்டி எல்லாமே எங்களை விட உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால கரெக்டா கைட் பண்ணுங்க, கரெக்டானதை கொடுங்க, கரெக்டான அட்வைஸ் கொடுங்க, போதிய அளவு காலத்தை கொடுங்க, அவங்களுக்கு பயணிக்கிறதுக்கு அவங்க கூட இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே அவங்களுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு முதல்ல அவங்கள வந்து நம்புங்க. புரியுதா? தேங்க்யூ ஆல். புரியுதாடா?